லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கிறிஸ்டியன்ஸுக்காக வேண்டி ஒரு ஸ்டாண்டர்டு கிடையாது. நம்ம இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கை கொடுக்கலாமா அப்படின்னா கை கொடுக்க கூடாது அல்லது கை கொடுக்கலாம் அப்படின்னு பைபிள்ல வசனம் எதுவும் கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில் ஒரு கொள்கை என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணா கூட கடவுள் அவரை மன்னிப்பாரு. தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருவாரு. பாதிக்கப்பட்டவங்க நினைச்சு பாத்தீங்களா? இப்போ நம்ம வீட்டில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு ஒரு பாஸ்டால பாதிக்கப்படுறான்னா இப்போ அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது எப்படி நம்ம கடந்து போக முடியும்? அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பார்களானால் அவங்க கிட்ட இவர் மன்னிப்பு பப்ளிக்ல மன்னிப்பு கேட்கறது. கிறிஸ்து அவரை மன்னிப்பாரான்னு கேட்டா மன்னிப்பார். ஏன் மன்னிப்பாரு அப்படின்னா எதுக்காக இவர் அனுமதிச்சாரு அப்படின்னா there's a purpose behind that. மோசமானவன் எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். மெட்ராஸில் உள்ள ரவுடி எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். மெட்ராஸில் உள்ள ப்ரொஃபஷனல் ப்ராஸ்டிடியூட்ஸ் எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் சீக்கிரம் வரணும் அப்படின்னா இதெல்லாம் அனுமதிச்சாக வேண்டும். ஒருவேளை சர்ச்செல்லாம் ஒரு பிசினஸா மாறிட்டு இருக்கு, ஒரு பிசினஸ் சபா மாறிட்டு இருக்கு. சபையை நடத்துறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் கிறிஸ்துவ சமூக பணியாளர் சகோதரர் அகத்தியன் இருக்கிறார். வணக்கம் சார். தேங்க்யூ. வணக்கம். பிரபல பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் ரொம்ப லைம்லைட்டில் பிரபலமாக அறியப்பட்டவர். போக்சோ வழக்கு பாய்ந்திருக்கு, தலைமறைவாக இருக்கார். பொதுவாக எல்லா சமயங்களையும் சரி, இப்போ சில சாமியார் மேலே கூட இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வரும். ஆனால் கிறிஸ்துவத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் கேஸில் வரும். ஆனால் இந்த பாஸ்டர்ஸ் மேலே மட்டும் இப்போ கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி அப்பப்போ ஒரு கேப் விட்டு இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் அடிக்கடி வர ஆரம்பிக்குது. என்ன காரணம்னு பார்க்குறீங்க சார்? இப்போ ஆன்மீகவாதிகள்னு கிடையாது, அரசியல்வாதிகள் அந்த தப்பு பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமாக ப்ரூஃப் கையில் இருக்கும்போது ஒரு பெரிய விஷயமாக மாற்றிடுவாங்க. ஒரு எடுத்துக்காட்டு இப்போ கேடி ராகவன் பண்ணின ஒரு தப்புக்காக வேண்டி அவர் அரசியல்வாதி, அதுலேயும் ஒரு பெரிய பிஜேபி கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு பிரமுகர். அவர் அந்த தப்பு பண்ணும்போது அதை எவிடன்ஸோடு கிடைச்ச உடனே ஒரு பெரிய விஷயமாக மக்கள் பார்த்தாங்க. அதை வச்சு பல மாதங்களாக மக்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கூடமே. அது மாதிரி இப்போ இந்த ஆன்மீகவாதிகள், அரசியல்வாதிகள், மற்றபடி இந்த லைட்டில் வந்தவங்க நல்ல ஒரு பிரபலமானவர்கள் தவறு செய்யும் போது அதை மக்கள் கண்டிப்பாக அதை வச்சு பேசி தான் இருப்பாங்க. பேசுபொருளாக கண்டிப்பாக மாறும். பிரபலமானவங்களை தாண்டி இப்போ அரசியல்வாதி பண்ணுறாருன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பிரபலமானவங்களும் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆன்மீகத்தை பயன்படுத்தி இந்த தப்பு பண்ணலாமா? ஆன்மீகத்தில் தான் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏன்னா ஒரு சர்ச்சுக்கு பொண்ணுங்களை அனுப்புகிறாங்கன்னா ஒரு யங் கேர்ள்ஸ் கிளப்னு ஒன்று ஆரம்பித்து அவங்க அனுப்புகிறாங்க, நம்பி பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்கன்னா அங்கே இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது இப்போ அந்த ஆன்மீகத்து மேலே ஒரு கேள்விக்குறி வருது இல்லை? கண்டிப்பாக. இல்லை, அதைத்தான் நான் கேட்குறேன். மக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இல்லை. கிறிஸ்டியன்ஸுக்காக வேண்டி ஒரு ஸ்டாண்டர்டு கிடையாது. எப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கை கொடுக்கலாமா அப்படின்னா கை கொடுக்க கூடாது அல்லது கை கொடுக்கலாம் அப்படின்னு பைபிளில் வசனம் எதுவும் கிடையாது. ஒரு ஆண் உட்கார்ந்துருக்கூடிய சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் ஒரு பெண் உட்காரலாமா அப்படின்னா உட்காரக்கூடாது அல்லது உட்காரலாம் அப்படின்னு பைபிளில் வசனம் எதுவும் கிடையாது. அப்போ இதுக்குன்னு ஒரு லிமிட் எதுவும் இல்லாதனால மக்கள் ஒரு எல்லை தாண்டி போகும்போதும் அவங்களுக்கு அது தப்பாக தெரியல. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டும்போது அப்புறம் தான் அவங்க ரிக்ரெட் பண்ணுறாங்க, அவங்க பண்ண தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பாஸ்டர்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக படித்து முடித்து அதுக்கப்புறம் அதுக்கான தகுந்த பயிற்சி எடுத்து பாஸ்டர் அவர்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி திடீர்னு லைம் லைட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது பாட்டு பண்ணார், வைரலானார். உடனே தொடர்ச்சியாக ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு பாப் கான்சர்ட் மாதிரி வச்சு கிறிஸ்துவம் சார்ந்த பாடல்களை பாடினார். இப்போ பிரபலம் ஆகிட்டார். இதை வச்சு என்ன சொல்கிறது, மற்ற பாஸ்டர்ஸ்லாம் அவருக்கு அப்போஸாகவே இருந்தாங்க. அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளிலிருந்து பிரயோகப்படுத்துகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு லைம் லைட்டில் ஒரு பிரபலமாக இருக்கார். ஸோ இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? ஆண்டாண்டு காலமாக இருக்கிற பாஸ்டர்ஸை தாண்டி ஒரு மேலே வராருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல? கிறிஸ்டியானிட்டியில் ஒரு கொள்கை என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணால் கூட கடவுள் அவரை மன்னிப்பார் அப்படின்ற ஒரு இது இருக்கிறதுனால அதை ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் மன்னிப்பாரான்னு கேட்டால் மன்னிப்பாருங்கிறது உண்மைதான். ஏன்னா நமக்கு தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருவாரு. இல்லை, அப்படி இல்லை. நான் பண்ணது தப்பு அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட ஒரு நல்ல மனம் பொருந்தி கேட்கும்போது, அதாவது நான் நிஜமாகவே நான் அதுக்கு ரிக்ரெட் பண்ணுறேன், நான் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு மனப்பூர்வமாக நம்ம மன்னிப்பு கேட்கும்போது கடவுள் மன்னிப்பார். கிரைம் அப்போ அசால்ட்டாக நடக்குமே சார்? இல்லை, எதுக்கு மன்னிக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ என் பையன் ஒரு தப்பு பண்ணால் நான் மன்னிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா என்னுடைய அன்பினுடைய வெளிப்பாடாக நான் மன்னிக்கிறேனே தவிர மன்னிச்சு தான் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. மன்னிக்கக்கூடிய தப்பாக இருக்கணும். அது மன்னிக்கக்கூடிய தப்பாக இருக்கணும். என் பையனை நான் அடிச்சிருக்கிறேன், என் பையனை சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிச்சிருக்கிறேன். பெருசானதுக்கு பிறகு என் பையனுக்கு பேர் ஜோனத்தன், டாக்டர் ஜோனத்தன் சாமுவேல். அப்போ ஜோனி நீ இந்த தப்பை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே அவன் மனசுக்குள்ளே சாரி டாடி அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே வருது, வார்த்தை சொல்கிறாப்புல.
ஆனால் அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது நீ இப்படி தப்பு பண்ண நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு நான் சொல்ல முடியல. அப்படியே நான் சொன்னால் கூட அவன் திருந்த மாட்டான், அடித்தாதான் திருந்துவான். அப்படிப்பட்ட ஒரு பருவம் இருக்குது. இப்போ எனக்கு இவர்கிட்ட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, மக்கள் வந்து இவர் செய்த தப்பை விடவும் இவர் மூலமாக நடந்த நல்ல காரியங்களை எல்லாம் பெருசுபடுத்தி மக்கள் பார்க்குறாங்க, பெருசாக பார்க்குறாங்க. அதனால் இந்த சின்ன விஷயத்தை பெருசுபடுத்தாமல் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் சில வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள் தமிழில் பேசியிருக்கிறாருங்கிறதெல்லாம் உண்மைதான். அதுக்கெல்லாம் அவர் ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசினாருங்கிறதும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் சின்ன வயசு, அவருக்கு பக்குவம் ஆகாதனால தம்பி அப்படியெல்லாம் பேசியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானே என்னுடைய ஆரம்ப கட்டத்தில் சொன்ன சில விஷயங்கள்லாம் இப்போ நான் பண்ணுறதில்லை. அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் நான் எப்படி இருந்தனோ, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படியெல்லாம் பேசுனனோ அப்படி நான் இப்போ பேசுகிறதில்ல. நான் ரொம்ப கொஞ்சமாவது நான் மெச்சுவர்ட் ஆகிருக்குது, என்னுடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சி வந்திருக்குது அப்படின்னு என்னால் கூட கண்டுபிடிக்க முடியுது. அதனால் போக போக மெச்சூரிட்டி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவன் தம்பிக்கு கூட. சார் நான் அடுத்த உங்கள்கிட்ட ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த திடீர் பாஸ்டர்ஸ் அதை நான் சொல்றேன். முறையான பயிற்சி யார் வேணாலும் இங்க பேச தெரிஞ்சா போதும் பாஸ்டர் ஆயிரலாம். ஒரு ஊழியர் இந்த பாஸ்டர்னு ஒரு பதவி இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா பைபிள் காலேஜ் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அவர் திடீர்னு ஒரு அழைப்பு பெற்று வர்றாரு. அப்ப அப்படி அவருக்கு இனிமே ஒரு பைபிள் காலேஜ் படிக்கணுமான்னு கேட்டா படிக்கிறது நல்லது. ஆனா படிக்காம இருந்தாலுமே அவர் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ள. நான் பைபிள் காலேஜ் படிக்கல. நான் பைபிள் காலேஜ் படிக்காம இருந்தாலும் என்னால் ஓரளவுக்கு தியாலஜியை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. நான் சொல்கிறது மக்களுக்கு முக்கியமாக தெரிகிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தம்பி அதனால் பைபிள் காலேஜ் படிக்க வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு அவர் ஆக்சுவலாக படித்தாரா படிக்கலையாங்கன்னு எனக்கு தெரியல. படித்து ஊழியம் பண்ணுறவங்களும் இருக்காங்க, படிக்காமல் ஊழியம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அது முதல்ல நமக்கு அந்த மெச்சூரிட்டி வேணும், வசன அறிவு நமக்கு தேவை, அந்த பேச்சு திறமை வேணும். நம்ம என்ன அந்த அந்த பைபிளை புரிஞ்சுக்கணும், பைபிளுடைய வார்த்தைகளுடைய உள் அர்த்தங்களை புரிந்து கொண்டு மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதான் சார் நான் கேட்க வந்தேன். பேச்சு திறமைன்னு மட்டும் இருந்தா போதுமா? அதை தாண்டி வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை. அதுதான் தம்பி, அது கடவுளோட நம்ம வளர வளர வளரதான் அந்த ஒழுக்கத்தில் நம்ம வளர முடியும். ஆக்சுவலாக ஒரு ஆள் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சவங்க பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எல்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ரொம்ப பேர் பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு விபச்சாரம் பண்ணினவங்க இருக்கிறாங்க. பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க தப்பு பண்ணவங்களா இருக்காங்க. எனக்கு ஒழுக்கம்னு சொல்லக்கூடியது இறைவனோடு இணைந்து வாழ்வதில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டு தான் இந்த ஒழுக்கம். அதனால் எனக்கு அவர் பைபிள் காலேஜ் படிக்காதனால இந்த தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அதே போல் நான் இப்போ ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிக்கிறேன் சார். இப்போ கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஆர்சி இருக்குது, ஒரு சிஎஸ்சி இருக்குது, சர்ச் நம்ம போகும்போது ரோட்டு சாலைகளில் பார்க்க முடியும். ஆனால் இப்போ இந்த பிரார்த்தனை கூடங்கள் அது ஆர்கனைஸ்டாக இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு என்ன சொல்கிறது, ஒரு முறைப்படுத்தப்பட்டு இந்த கட்டமைப்பு இருக்கு, இவங்களுக்கு என்ன சொல்றது, இதுக்குள்ள தான் இதெல்லாம் அடங்கும், அரசாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் படி பண்றாங்களா அந்த மாதிரி இருக்கா அப்படின்றதான் கிடையாது. இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படி வாங்கல. ஒரு தெருவுக்கு 4 பிரார்த்தனை கூடங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த பிரார்த்தனை கூடங்கள் ஒரு பிசினஸா மாதிரி, இது ஒரு போட்டியா இன்னைக்கு பாஸ்டர்ஸ்குள்ள இது ஒரு போட்டியாவே போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தப்பு தான் தம்பி சொல்றது, ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். அதையெல்லாம் கவர்மெண்ட் ரெக்கக்னிஷன் பண்ணி சர்ச்சு நடத்துறது தான் கரெக்ட். இப்போ நாங்கள் கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கம் அப்படின்னு வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாக்கா இட் ஹஸ் பீன் ரெக்கக்னைஸ்ட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஸ் அ சொசைட்டி. அப்படி அதே மாதிரி எல்லா சபைகளும் நிறுவனங்களும் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அரசாங்கத்தினுடைய ரெக்கக்னிஷன் வாங்கி நடத்துறது நல்லது. இப்போ இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கு, தவறு நடந்திருக்கு, போக்சோ வழக்கு பாஞ்சிருக்கு. ஸோ இதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவர் பாவம் கண்டிப்பாக அவருக்கு மறுபடியும் இந்த கர்த்தர் அவரை மன்னிச்சிருவாருன்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாமா? இல்லை கண்டிப்பாக அவருக்கு அந்த உரிய தண்டனை வழங்கணும்? இல்லை, தண்டனை அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தண்டனையை அவர் பெற்றாக வேண்டும். இயேசு கிறிஸ்து நாட்டினுடைய சட்டத்திலிருந்து நாடு கொடுக்கக்கூடிய அவர் குடியிருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய சட்டத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு இயேசுநாதர் எங்கேயுமே சொல்லலை. ஆக்சுவலாக கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் நான் கேட்குறேன் சார். இப்போ மீண்டும் அவர் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அவரை மன்னிச்சிருவார். இப்போ நீங்கள் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுள் தண்டனை கைதிக்கு இயேசுவை பற்றி சொன்னால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். அந்த பாவத்துக்காக அவருக்கு நித்திய ஜீவன் மறுக்கப்படாது. கண்டிப்பாக நித்திய ஜீவன் அவர் கிடைக்கும், ஏன்னா அவர் பாவ மன்னிப்பு பெற்றுட்டாரு. ஆனால் இவர் செய்த பாவத்துக்கான தண்டனையை அரசாங்கம் கண்டிப்பாக கொடுக்க தான் வேணும். நான் என்ன சொல்கிறேன், கொடுக்கும். அதான் உண்மை. ஒரு பாஸ்டராக இருக்காரு, இந்த மாதிரி ஒரு புகார் வந்துருச்சு, தலைமறைவாக இருக்காரு, அடுத்து விசாரணையெல்லாம் இருக்குது. ஸோ மீண்டும் இந்த மாதிரி ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவர் மீண்டும் பாஸ்டராக தொடரலாம்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சரில்? நான் சொல்கிறேன், இல்லை, என்னை பொறுத்தவரையில் பாவம் செய்யாமல் இருந்தால் தான் நம்ம பாஸ்டராக இருக்க முடியும் அப்படின்னு கிடையாது.
இந்த உலகத்துல பாவம் செய்யாதவங்க யாருமே கிடையாது. ஒரு ஆள் வந்து பாவமே, இப்ப இவர் வந்து சிக்கினாரு, நம்ம யாருமே சிக்கல. இவர் செஞ்ச தப்பு இதே, ஏதோ ஒரு பொம்பளைகிட்ட தப்பு பண்ணாரு. நான் பொம்பளைகளை தப்பா பார்த்துருக்கிறேன், பார்வையிலேயே தப்பு நடந்து போச்சுன்னு பைபிள்ல போட்டிருக்கும் போது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவரோட விபச்சாரம் செய்து ஆகிவிட்டதுன்னு போட்டிருக்கும் போது, அப்படிப்பட்ட அந்த அந்த இச்சை பார்வையிலேயே விபச்சாரம் நடந்து விட்டது அப்படின்னா இதுல யார் தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுல உங்க முன்னாடி உட்கார்ந்து கூட நானே தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்படிப்பட்ட பாவம் கூட செய்யாதவன் தான் ஊழியக்காரனா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா அப்படி யாருமே இல்லை இந்த உலகத்துல. இன்னொரு விஷயம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதோட பாவமே செய்ய முடியாத ஒரு ஆளாக நான் மாறி விடுகிறேன் அப்படி சொன்னா, ஆக்சுவலா சொல்ல போனா இந்த பாவ குப்பையில கிடக்கிறவனை நான் மீட்டெடுக்கக்கூடிய வலிமை அற்றவனாக மாறி விடுகிறேன். தம்பி ஒரு கேள்வி கேட்டீங்க, அப்ப அவர் பாவம் செஞ்சுட்டே இருப்பாரு, அவர் மன்னிச்சுட்டே இருப்பாரா அப்படின்னா, பாவம் செஞ்சுட்டே நான் மன்னிச்சுட்டே இருப்பாரு அப்படி கிடையாது. நான் பாவம் செய்தாலும் என்னை மன்னிக்கிற காரணம் என்னை அன்பாளனாக மாற்றுவதற்காக மன்னிக்கிறார். இப்ப நான் அடைய வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து அடைந்தார் என்று சொல்லும்போதுதான் எனக்கு அவருக்கு மேல ஒரு அக்கறையே வருது. இவர் எனக்கு என்கிட்ட அடிச்ச கடவுள் இன்னைக்கு அரவணைக்கிறாரு, அவர் அன்புள்ள கடவுள் அல்லவா அப்படின்னு. சார் நீங்கள் பைபிள் அடிப்படையாக வச்சு இவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இவ்வளோ இருக்குன்ட்டு. இது நிறைய சர்ச்சில் வந்து நம்ம போகும்போதே பார்க்க முடியும், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். என்ன சொல்கிறது, பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக பிரித்து எந்த கோயில்லையும் வந்து போனோடனே அர்ச்சகரோ இல்லை பூசாரியோ வந்து ஒழுக்கத்தை கற்பிக்க மாட்டாங்க. ஆனால் சர்ச்சில் வந்து அங்கே வந்து பாஸ்டரோ இல்லை வந்து ஃபாதரோ பேசும்போது ஒழுக்கத்தை வந்து கற்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கற்பிக்கிறவரே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தப்பு நடக்கும்போது, இது நம்ம மத ரீதியாக மதத்தை தாண்டி பேசும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு சாமியார் இருந்தார், நித்யானந்தான்னு ஒருத்தர். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாத அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவர் செஞ்ச தப்பு அப்படி, பெண்கள் விஷயத்தில் ஒரு தவறு பண்ணிட்டாருன்ட்டு. ஆனால் இவ்வளோ தப்பு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து பைபிள் அடிப்படையில் வந்து ஓகே, இது வந்து எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சவனா இருந்தாலும் கர்த்தர் வந்து அவரை வந்து மன்னிச்சு அருள்வார், சட்டப்படி அவருக்கு என்ன தண்டனை வேணாலும் கிடைக்கலான்னு சொல்லும் போது, இங்கே எப்படி ஒரு மனப்பான்மை இருக்குன்னா, ஓகே எந்த தப்பு பண்ணாலும் நம்ம ஆன்மீக ரீதியாக வந்து மன்னிக்கப்பட்டுருவோம், இது வந்து ஒரு நியாயப்படுத்துறது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போதில்லை சார். தம்பி நான் என்ன சொல்றேன், அம்மாவை நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு வீட்டை விட்டு போயிட்டேன். அடுத்த நாள் வீட்டு வாசலில் வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவுடைய வலது கையை நான் வெட்டிட்டேன் பிரதர், எங்கள் அம்மாவுடைய வலது கையை வெட்டிட்டேன் கோவத்தில். 2வது நாள் திரும்ப வந்து அம்மா பசிக்குதுன்னு சொன்னால் எங்கள் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? அந்த இடது கையால் சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க. அதுதான் தாயின் உள்ளம். அதை விட 1000 மடங்கு உயர்ந்த உள்ளம் உடையவன் தான் இறைவன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லையில்லாத அன்புடையவன் தான் கடவுள். ஆனால் எதுக்காக அவர் நம்மகிட்ட அன்பு காட்டுறாருன்னா, திரும்பி நம்ம அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்கிறதுக்காக வேண்டி காட்டுகிறார். ஆன்மீக ரீதியாக வந்து நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க, பாதிக்கப்பட்டவங்க நினச்சி பார்த்தீங்கன்னா சார், இப்போ நம்ம வீட்டில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு வந்து ஒரு பாஸ்டால் பாதிக்கப்படுறான்னா, இப்போ அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது எப்படி நம்ம கடந்து போக முடியும்? அப்படி அவர் அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருப்பார்களானால் அவங்க கிட்ட இவர் மன்னிப்பு பப்ளிக்கில் மன்னிப்பு கேட்கறது நல்லது. எல்லாரும் என்ன, நான் வந்து இல்லை சார், நீங்கள் வழக்கமாக நீங்கள் இஸ்லாத்துக்கு போகிறேன் அப்படின்னு நான் ஒரு பொய் சொன்னேன் தம்பி, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் இஸ்லாத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு பொய் சொன்னேன். அந்த பொய் சொன்னது யாரெல்லாம் பாதிச்சது? த என்டையர் கிறிஸ்டியன்டமே பாதித்தது, உலக அளவில் எல்லாரையும் பாதித்தது. அதனால பப்ளிக்கில் நான் சொன்னேன், உங்கள் எல்லாருடைய மனசும் காயமடைவதற்கு நான் காரணமாக இருந்து விட்டேன், என்னை எல்லாரும் மன்னிக்கணும் அப்படின்னு. நீங்கள் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னதும் ஜான் ஜெபராஜ் பண்ணதும் மன்னிப்பு, அது ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்க முடியாது இல்லை? அப்படி இல்லை தம்பி, அந்த பாவத்தை அவர் செஞ்சிருப்பார்னா பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும், அது அவருடைய கடமை. அவங்க மன்னிக்கிறதும் மன்னிக்காமல் இருக்கிறதும் அவங்கள பொறுத்து இருக்குது. அவங்க இல்லைங்க நாங்கள் மன்னிக்க மாட்டோம், உங்களை கண்டிப்பாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு, அது அவங்கள பொறுத்து இருக்கு. ஆனால் கிரைஸ்ட் வந்து மன்னிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா நீ நாட்டில் போக்சோங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு கடுமையாக ஆக்கியிருக்காங்க. ஒரு 17 வயசு பொண்ணு, அதுவும் பெற்றோர் இல்லாத பொண்ணு, தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 14 வயசு பொண்ணு, பக்கத்து வீட்டு பொண்ணு. ஸோ இந்த சிறுமிகளை வந்து நீங்கள் வந்து கிறிஸ்துவத்தை படிச்சிருக்கீங்க, நிறையா ஊழியம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஸ்டேஜில் போயிட்டு கிறிஸ்துவ பாடல்களாக பாடுறீங்க, ஆனாலும் உங்களுக்கு மைண்ட் செட் வந்து இப்படி போகுதுன்னா இதுக்கு எங்கே தப்பு நடக்குதுன்னு தான் சார் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இல்லை இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ அவருக்கும் நார்மலாக ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வர ஒரு சாதாரண ஒரு யங்ஸ்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? இப்போ அவங்க இந்த மண்ணினுடைய இந்த நிலம் எந்த சட்டம், இந்த இப்போ தம்பி செய்ததாக சொல்லப்படக்கூடிய குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்த தண்டனையை தம்பி ஒத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அந்த தப்பு நான் செஞ்சிருந்தாலும் அந்த தப்புக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கிறிஸ்து அவரை மன்னிப்பாரான்னு கேட்டால் மன்னிப்பார். ஏன் மன்னிப்பார் அப்படின்னா, எதுக்கு இவர் அனுமதிச்சாரு, எதுக்காக இவர் அனுமதிச்சாரு அப்படின்னா, there's a purpose behind that, ஒரு நோக்கத்தோட. எனக்கு நான் உண்மையிலே தம்பி நான் சொல்கிறேன், எனக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த வலி அப்படின்றதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அந்த ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணி வலியோடு இருக்கும்போது அப்போ யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன். ஆக்சுவலாக ஆண்டவரே இந்த வலி தானே அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கும் எனக்கு வலியில் யாரோ உட்காந்துட்டு எனக்கு தாங்க முடியலங்க அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய உடம்பே வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக.
அப்படிப்பட்ட அளவுக்கு சக மனிதனிடம் நேச உணர்வுகளை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை கடவுள் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுங்க சார். ஆல்ரெடி கேட்டது தான், இந்த திடீர் போதகர்கள், திடீர் பிரார்த்தனை கூடங்கள், ஸோ இதில் மூலிமா இந்த மாதிரி பிரச்சனைகள், இதை இந்த தீர்வு பண்ணணும்னா என்ன சார் வழி? இதுக்கு தீர்வு அதுதான் தம்பி சொல்கிறேன். நான் அடிக்கடி எல்லா சபைகளும் இப்போ இந்த நாட்களில் நான் எந்த சபைக்கு போனாலும் பேசக்கூடிய மிக முக்கியமான டாப்பிக்கு, இயேசு எதற்காக ஒரு வலிமிகுந்த மரணத்தை அடைந்து ரட்சிப்பை கொடுத்தார். இவர் ஏன் நம்ம அடைய வேண்டிய தண்டனையை நமக்கு கொடுத்தா தானே நம்ம பாவம் செய்யாமல் இருப்போம். நான் அடைய வேண்டிய தண்டனை எனக்கு கொடுக்காம இஸ்ரவேலில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு வாலிபனுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு இளைஞன் கொடுத்துருக்காங்கன்னா நான் எப்படி பாவம் செய்யாமல் இருக்க முடியும்? அப்படின்னா அவர் வேற யாரும் இல்லை, கடவுள் மனித வடிவில் என்னை படைத்தவன் நான் அடைய வேண்டிய தண்டனை அடைந்திருக்கிறார் என்ற வரலாற்று உண்மைதான் என்னை தூய்மையாக வாழ்வதற்கு நேராக நடத்துகிறது. யாரையோ கொண்டுட்டாங்க இல்லை, என் அப்பாவை கொன்றார்கள். நான் அடைய வேண்டிய தண்டனையை தம்பி, நான் ஒரு யாரையோ ஒரு ஆளை வெட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றேன், அவன் செத்து போயிட்டான். அப்போ என்னை பிடிக்கிறதுக்கா போலீஸ் வர்றாங்க அப்படின்னா, ரத்த கரைபடிந்த அந்த ட்ரெஸ்ஸை எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு என்னடாச்சுன்னா போலீஸ் சொல்லிட்டு வந்துட்டு, சரி உன் ட்ரெஸ்ஸை கலட்டுன்னு எங்கள் அப்பா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையை உயர்த்திட்டு வெளியில் போய் நிற்கிறாரு, எங்கள் அப்பாவை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க அப்படின்னா, உயிர் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, இனியாவது நீ பாவம் செய்யாமல் இருக்க முயற்சி பண்ண சொல்ல பார்த்தீங்களா, தட்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆன் த கிராஸ். இனி நீ பாவம் செய்யக்கூடாது. அப்புறம் நான் பாவம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னை தூக்கி வளர்த்த யாருடைய மடியில் கிடந்து நான் வளர்ந்தேனோ, என் செல்ல தந்தையினுடைய உயிர் என் கண்முன்னையை துடிச்சு சாகிறதுக்கு காரணமாக இருந்த என் பாவத்தை இனி நான் செய்ய மாட்டேன். அந்த அன்பு தடுக்கும் பார்த்தீங்களா? அந்த அன்பு வலைக்குள், அந்த அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார் மக்களை. ஆக்சுவலாக அந்த அன்பு பிணைப்பு தான் மனுஷனை தவறு செய்யாமல் தடுக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தம்பி, நாமெல்லாம் வெளிப்படையாக தப்பு பண்ண மாட்டோம். உள்ளுக்கு, நான் அப்படி தான் இருந்தேன், உள்ளுக்கு தப்பு பண்ணுவோம், வெளியில் பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி நடிப்போம். ஆனால் கடவுளுக்குள்ள வளர வளர வளரதான் பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் பாவம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எனக்காக துடிக்க துடிக்க தன்னுடைய உயிரை கொடுத்தவர் அல்லவா? இல்லை அப்படின்னு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி, த ரைட் வேர்ட் இஸ் அக்கௌண்டபிலிட்டி. கடவுளுக்கு நான் கணக்கு கொடுக்கணுமே. அவர் கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இப்படி சொன்னவர் எனக்காக உயிரை கொடுத்துருக்கிறாரே. அதனால எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நான் ஒரு நல்ல ஒரு தூய வாழ்க்கை வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இறைவன் கொடுக்குறார். ஆக எனக்கு முடிவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைவு கருத்தாக அவருக்கு தண்டனை, ஜான் ஜெபராஜுக்கு இந்த மண், இந்த நிலத்தினுடைய சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது நான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சில நாட்கள் முன்பு சமூக வலைதளங்களை பார்த்தது, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் பேசுகிறாரு, இந்த மாதிரி கிறிஸ்துவர் நீ கிறிஸ்துவனாக இருக்க, நீ எவ்வளோ போதனைகள் இருக்குது, அதை பற்றி நீ உன்னால் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்க முடியல, ஐபிஎல் டீம் ஜெயிச்சதை பற்றி நீ ஒரு ஸ்டேட்டஸ் அதை வச்சுட்டு தெரியுறேன்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு. சரி, ஓகே, இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்பிக்கிறீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக. இன்னொரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜெபராஜ், இவர் ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் ஸ்டைலில் ஒரு கான்செப்ட் நடத்துகிறாரு. ஓ, என்ன சொல்ல வராங்க ஐபிஎல் பற்றி பேசுறாரு இல்லையா? அவர் ஒரு தம்பி, அவரும் ஒரு தம்பி தான், ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சொன்னாக்கா, உனக்கு நீ ஜெபம் பண்ண நேரம் கிடையாது, பைபிள் படிக்க நேரம் கிடையாது, சர்ச்சுக்கு வரமாட்டேன்ற, ஆனால் நீ ஐபிஎல் போய் உட்காந்துருக்கிறிய, தப்பு தானே அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, ஒரு ஃபாதர்லி கன்சர்ன் தான். சின்ன பசங்களுக்கு இப்படி திட்டினாதான் அவன் கேட்பான் அப்படின்ற மாதிரிப்பட்டவர்கள் அவர் சொல்றாரு. ஆக்சுவலாக அதெல்லாம் பப்ளிக்கில் போட்டு பண்ணுறது தான் தப்போ அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன பொறுத்தவரையில் ரொம்ப பிள்ளைகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வழி மாறி போயிட்டாங்க. அந்த கிரிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கு அவங்க அதை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் பாப் இசை மாதிரி இந்த கிறிஸ்துவ பாடல்கள்லாம் பண்ணால் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கர்நாடிக் மியூசிக்கில் பாடும்போது பழைய ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னக்காக உயிர் தந்த பிராணநாயகா இப்படின்னு ஒரு கர்நாடிக் பாட்டு பாடின உடனே அது வரைக்கும் அந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்லையே கேட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு அப்படியே ஒரு முழிப்பு அவங்களுக்கு வருது. ஸோ அதை ஏற்றுக்கொள்ள அந்த கல்ச்சர் பிடிச்சவங்களுக்கு என் பாட்டு பிடிக்குது. ஆனால் என்னுடைய கர்நாடிக் பாட்டை இப்போ உள்ள பசங்கள்கிட்ட பாடினா, அங்கிள் போர் அடிக்குது அங்கிள், வேற நல்ல ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் பாடுங்க. இந்த பாட்டு மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கருத்துன்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரி ஒன்று கல்ச்சர் மாறி போதில்லை. இல்லை, நான் என்ன சொல்லேன், அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தக்கவாறு இசையை தகவமைத்து ஊழியத்தை கொண்டு போகிறாங்கன்னு அது தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒரு டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா, அதாவது ஒரு நாகரீகமற்ற முறையில் டான்ஸ் ஆடாமல், இப்போ நான் கூட டான்ஸ் ஆடிருக்கிறேன், அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நாகரீகம் இல்லாத முறையில் அது யார், அது ஜான் ஜெபராஜ் ஆகட்டும், அது யார் ஆகட்டும். இப்போ ஃபாதர் பெர்க்மேன்ஸ் டான்ஸ் ஆடுறாரு, அவருடைய டான்ஸில் ஒன்றும் அநாகரீகமான மூமெண்ட்ஸ் இருக்காது.
துதித்து பாடி மதிலை இடிப்போம் இப்படிலாம் சொல்லுவார். எல்லாரையும் ஆட வைப்பார். வார்த்தை பிரயோகம், வார்த்தை பிரயோகம். அவர் ரொம்ப மெச்சுவர்டா பேசுவார். பிசாசு துண்டை காணும் துணியை காணும் ஓடிட்டோம்ல அப்படின்னு பேசுவார். அதெல்லாம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்குது, மக்களை உற்சாகப்படுத்துது. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தம்பி இன்னும் அந்த ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக பேசின சில வார்த்தைகள் எல்லாத்தையுமே அவர் திரும்ப வாங்கணும். என்னன்னா, அவர் இன்னும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கூட்டாளியாக, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவலி மெச்சுவர்டான ஒரு தலைவன் அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அல்லது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு 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 ஸ்பிரிச்சுவலி ட்ரிவன் ஒரு லீடர் அவருக்கு இல்லையோ அப்படின்னு என்கிட்ட ஒரு டவுட் ரொம்ப காலமாக இருக்குது. நான் வந்து அகஸ்டின்ங்கிற பேரில் சில விஷயங்களை, இந்த ஆன்மீக கருத்துக்களை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட அகத்தியன் அப்படி சார் உங்கள் பேர் நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலருக்கு வந்து தமிழ் மேலே ஒரு பிரியமாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்வேன், ஷக்கீனா, ஷைலோ, ஷாலோம், எல்ஷடாய், எல்ரோயின்னு இங்கிலீஷில் பேர் வைக்கிறத விட நிம்மதி மையம் அப்படின்னு ஒன்று தமிழில் வச்சா 4 பேருக்கு புரியும். இட்டர்னல் லைஃப் சென்டர் அப்படின்னு இங்கிலீஷில் வச்சா 4 பேருக்கு புரியும். அது மக்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது. இட்டர்னல் லைஃப், ஓகே ஃபைன். ஆனால் இது நம்ம ஷக்கீனா சர்ச்சுன்னு சொன்னாக்கா ஏதோ ஓஹோ இது கிறிஸ்டியன்ஸு சத்த போடுற இடம்னு போயிடுவாங்க. எப்படியாகிலும் இந்த நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக தம்பி இப்படி வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சார் மன்னிப்பு 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 இது நம்ம இப்படியே ஒரு ஓகே பைபிள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இதை காரணம் காட்டியே இதெல்லாம் வந்து எப்படி சார் கடந்து போக முடியுது? நான் நிறைய செய்திகள் பார்க்கல. அதான் தம்பி நான் என்ன சொல்லேன்னா, இந்த மன்னிப்பின் மார்க்கத்தை இயேசு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி தண்டனையின் மார்க்கம், யூதர்களுடைய நியாயப்பிரமாணம் இருந்தது. அப்ப தண்டனை, மண்ணுக்குரிய தண்டனை, இந்த மண்ணுக்குரிய கண்டிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்து எதற்காக இதை அனுமதிச்சார் அப்படின்னாக்க, தன்னுடைய நாம மகிமைக்காக ஃபர்தராக ஏதோ ஒரு பெரிய, அதாவது தம்பி நான் ஒன்று சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன் தம்பி. இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறது அப்படின்னாலே என்ன, கொஞ்சம் நல்லவங்க போவாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. மோசமானவன் எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். மெட்ராஸில் உள்ள ரவுடி எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். மெட்ராஸில் உள்ள ப்ரொஃபஷனல் ப்ராஸ்டிடியூட்ஸ் எல்லாம் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் சீக்கிரம் வரணும். அப்படின்னா இதெல்லாம் அனுமதிச்சாக வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை சர்ச்செல்லாம் வந்து ஒரு பிஸ்னஸாக மாறிட்டு இருக்கோம், ஒரு பிஸ்னஸ் சப்பாக மாறிட்டு இருக்கோம். சபையை நடத்துறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு ஊழியக்கார்ட்ட சொல்கிறேன், ஐயா உங்களுக்கு இந்த ஜாதி பார்க்குறதே தப்புன்னு தெரியுமே அப்படி சொன்னால், நீங்கள் ஏன் அந்த ஜாதி பார்க்குறது தப்புன்னு உங்கள் சபையில் பேசுறது கிடையாது அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பாஸ் சொல்கிறாரு, ஜாதி பார்க்குறது தப்புன்னு தெரியுங்க ஐயா, நானே ஜாதியால் பாதிக்கப்பட்டவன் தான். ஆனால் எங்கள் சபையில் வந்து 4-5 பேர் திருநெல்வேலியிலேருந்து அந்த மளிகை கடை வச்சுருக்காங்க, நாடார் அப்படின்ற சாதியை சார்ந்தவர்கள். அப்போ நான் ஜாதி பார்க்குறது தப்புன்னு சொன்னால் அவங்க என்னுடைய சபையை விட்டு போயிடுவாங்க. போயிட்டா அவங்க மூலமாக வந்த 40,000 ரூபா 50,000 ரூபா வருமானம் போயிடும். அதனால் நான் பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது ஒரு பிஸ்னஸ் தானே, அவர் பண்ணிட்டு கூட பிஸ்னஸாக தானே இருக்குது. அப்போ அவர் பைபிள் காலேஜ் படித்தவர் இத்தனைக்கும். அப்போ பைபிள் காலேஜ் படிச்சுப்பேன். நீங்கள் சிஎஸ்ஐன்னு ஒரு சர்ச் இருக்குது, சிஎஸ்ஐ சபையில் ஜாதி பார்க்குறது தப்புன்னு எத்தனை சபையில் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 99.99% பேச மாட்டாங்க. இத்தனைக்கு ஒடுக்கப்பட்டவங்களே பேச மாட்டாங்க. ஜாதியால் ஏன்னா ஜாதியால் பாதிக்கப்பட்டவங்களே ஜாதி உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள். அண்டர்லைன் த வேர்டு, ஜாதியால் பாதிக்கப்பட்டவர்களே சாதி உணர்வுடையவர்களாக இருக்கிறார்கள். அவங்கள விடவும் கீழ் ஜாதி என்று ஒரு கூட்டம் மக்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மை. அதனால இது பிஸ்னஸாக நடக்குதான்னு கேட்டால் மேபி there are lot of churches நான் பார்த்துருக்கேன். என்ன இப்படியெல்லாம் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, எனக்கு 40,000 ரூபா 50,000 ரூபா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது that is a business. சில இடத்துல வந்து விக்கிரகங்கள் போகக்கூடாது இந்த மாதிரி ஒரு அதாவது ப்ராப்பராக ஒரு டீச் பண்ணும்போது சமயத்தில் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியை தாண்டி வந்து யோசிக்கணும்னு எங்கேயுமே வந்து ஒரு ஊழியக்காரர் தம்பி, இதோட சம்மந்தப்பட்டது ஒரு விஷயம். ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்கிறாரு, புதுசாக சர்ச்சுக்கு பொட்டு வச்சுட்டு ஒரு பொம்பளை வந்திருக்கு. அம்மா ஏம்மா நீங்கள் பொட்டு, இது இந்துத்துவ பழக்கமாச்சே, இது இந்துக்களுடைய பழக்கம், இது பொட்டு வைக்கிறது, கிறிஸ்தவத்துக்கும் பொட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படி சொன்ன உடனே, உங்களை யாரும்மா கூட்டு வந்ததுன்னு கேட்ட உடனே அந்த அம்மா கூட்டு வந்தேன். அந்த அம்மா ஒயிட்டில் வராங்க, அது பழைய அம்மா, இது புதுசாக வந்தவங்க தான் பொட்டோட வந்திருக்காங்க. என்னம்மா நீங்கள் நம்ம கிறிஸ்டியன்ஸு நம்ம பொட்டு வைக்க விட நீங்கள் சொல்லி கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொன்னேன். ஐயா நீங்கள் போன மாதம் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி உங்கள் ஜாதியில் கல்யாணம் பண்ணதுக்காக உங்கள் ஊருக்கு போய் பொண்ணு பார்த்து கட்டிட்டு வந்தீங்களே, இது என்ன கிறிஸ்தவ பழக்கமா ஐயா அப்படின்னு கேட்டாங்க. நீ பொட்டு வைக்க மாட்ட, நீ தமிழில் பேர் வைக்க மாட்ட. ஆமாம், அப்படியே தமிழில் பேர் வச்சாலும் நீ வந்து அது ஒரு ரொம்ப பைபிளில் உள்ள தேவ கிருபை அப்படி தான் பேர் வைப்பீங்க. இப்படியெல்லாம் இருக்குது. நீ வந்து சிலைக்கு படைச்சதை சாப்பிட மாட்டேன், நீ இந்து கோயில் பக்கம் போக மாட்டேன், இந்து கோயிலுக்குள்ளே நுழைய மாட்டேன், இந்துக்களுடைய அந்த சாங்கியங்கள் எதிலும் கலந்து கொண்டது கிடையாது, ஆனால் ஜாதி பாப்பேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கொசுவுக்கு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்களே அப்படின்னு இயேசுநாதர் சொல்வார். ஆக்சுவலா
கொசு சின்ன குற்றம் கூட நாங்கள் செய்ய மாட்டாங்க, பொட்டு கூட வைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் துட்டு உள்ள ஏகப்பட்ட வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக பல கோடி ரூபா பேங்கில் வச்சுருப்பாங்க. பொட்டு மேலே உள்ள ஆசை சீக்கிரமாக அவங்கள விட்டு போயிடுச்சு. ஏன்னா அது இந்துத்துவ பழக்கம்னு விட்டுட்டாங்க. அந்த துட்டு மேலே உள்ள பழக்கம் இன்னும் போகலையே. கோடி கோடியாக வச்சுருக்காங்களே, அந்த ஆசை இன்னும் போகலையே ஒன்று. அதே மாதிரி ஜாதி ஸ்பிரிட் இன்னும் போகலையே. இந்து நாடார்கள் கிறிஸ்தவ நாடார்களாக மாறுகிறார்கள். அப்போ நான் கேட்குறேன், பொட்டு வச்சுட்டு வந்த இந்துக்களை பொட்டு வச்சுட்டே கிறிஸ்தவ சபையில் விடுங்களேன். இப்போ என்ன இப்போ பிரச்சனை? இப்போ இல்லை அது இந்து பழக்கம் அப்படின்னாக்கா என்ன, நீ ஜாதி பார்க்குறது கிறிஸ்தவ பழக்கமா? அது கிறிஸ்தவத்துக்கு சாதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இல்லையா? அப்போ என்னை பொறுத்த வரையில் தம்பி, தப்புகள் எல்லாம் தப்பு தான். யார் செஞ்சாலும் தப்பு தான். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ஆனாலும் கூட தப்பு தான். தம்பி செஞ்சது அது செஞ்சிருப்பாரானால், இப்போ அதெல்லாம் ப்ரூவ். எனக்கு ஐ எம் நாட் த ஜட்ஜ் அண்ட் ஐ எம் நாட் தி, எனக்கு தம்பி இந்த பண்ணினாரா இல்லையா, நடந்த சம்பவத்தில் இடத்துலலாம் நான் கிடையாது. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்லை எனக்கு தெரியல. நான் சென்னையில் இருக்கிறேன், சம்பவம் நடந்ததெல்லாம் கோயம்புத்தூர். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அது அவருக்கு ஒரு நல்ல அவருக்காக ஜெபிக்கணும். இப்போ நான் அல்டிமேட்டாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில் ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஆள் விழுந்துட்டாருன்னா அவரை தாங்கி பிடிச்சு அவருக்காக ஜெபிக்கணும். இல்லைன்னா அவர் வாழ்க்கையில் வெக்ஸ் ஆகி போயிட்டு இனி ஒன்றுமே நம்பிக்கையே இல்லாமல் அப்புறம் வேற மற்ற தீர்மானங்கள் எடுத்துக்கிட்டு ரிவர்ஸ். ஆரோக்கியமானதா சார் நீங்கள் சொல்கிறது? ஒருத்தர் கீழே வந்துட்டாருன்னா ஓகே, ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து வேறு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா ஓகே, இது வந்து ஒரு கொடுமையான குற்றச்சாட்டு தான் அவர் மேல இருக்கு. அப்படி இருக்கும்போது இது நம்ம கிறிஸ்டியானிட்டியை வச்சு நம்ம இதை வந்து இல்லை, அப்படி இல்லை. கிறிஸ்டியானிட்டி தான் இந்த உலகத்திலேயே பிக்கஸ்ட் ஸ்கோப் எங்கே இருக்குன்னா கிறிஸ்டியானிட்டியில் தான். இந்த உலகத்தில் பிக்கஸ்ட் ஸ்கோப், த டஃபஸ்ட் பர்சன், த மோஸ்ட் ரிஜெக்டட் ஃபில்த்தி ராக், அவனை கூட கொண்டு வந்து சிங்காசனத்தில் அமர வைக்கின்ற வலிமை கிறிஸ்தவத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா அவன் அவ்வளவு அசிங்கமாக வாழ்ந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ள. ஆக்சுவலாக அவனை பரிசுத்தமாக பாதுகாப்பது பயமுறுத்தலோ லாப நோக்கமோ இல்லை பிரஸ்டீஜ் இஷ்யூனால அவன் அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்களா சார்? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்க மோஸ்ட் சர்ச்சில் வந்து ஃபியூச்சரில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை ரவுடிகள் ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாருமே உள்ளார வருவான்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் கிறிஸ்டியானிட்டி போனால் பரிசுத்தமாயிரும்னு சொல்லிட்டு இருக்கிற குற்றவாளிகளோ இல்லை வந்து தப்பு பண்ணவனோ நான் வந்து கிறிஸ்டியானிட்டி மாட்டேன், நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நான் இங்கே வந்து பரிசுத்தமாயிடும்னு சொல்லிட்டு வரக்கூடியதுக்கு தானே இது தள்ளப்படும். இல்லை அப்படி இல்லை தம்பி. ஒரு ஆள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக வேண்டி வாழ்நாள் முழுவதும் தப்பு பண்ணிகிட்டே இருப்பார் அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு கடவுள் மன்னிச்சிட்டே இருப்பார், நீ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிட்டே இருப்பார் அப்படின்னு ஒன்றும் பைபிள் சொல்லவும் இல்லை. ஒரு நாள் வரும்பொழுது அவனுடைய மனசு கடினமாகி இனியெல்லாம் கடவுள் என்ன மன்னிப்பாரா, ஏன்னா வேணும்னே நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேனே. அப்போ அவர் மனசே அவிசுவாசம் உள்ளதாக மாறிடும். விசுவாசத்துலேருந்து வெளியே போயிடுவான். அது ஒரு கடவுளை அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நம்பிக்கை வட்டத்துக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் தான் அவருக்கு அந்த கடவுள் மன்னிப்பாருங்கிற ஒரு நிச்சயம் இருக்கும். ஓகே சார். இப்போ எல்லா மதத்திலையும் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வரும்போது இப்போ இஸ்லாத்துலேயும் சரி ஹிந்து மதத்திலையும் சரி ஏதாவது ஒரு மதம் சார்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ இஸ்லாமில் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்க. அதே போய் இது ஹிந்துலையும் அப்படி தான். ஒரு சாமியார் மேலே அந்த மாதிரி புகார் வரனா அடுத்து அவர் தான், அவர் அந்த இடத்துலையே இருக்க மாட்டார். ஸோ அதே மாதிரி இப்போ கிறிஸ்டியானிட்டியில் இந்த மாதிரி புகார்கள் பாஸ்ட் மேலே வந்து வரும்போது மதம் சார்ந்து என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை, ஒரு சர்ச் இருக்குது, ஒரு சங்கம் இருக்காங்க, ஒரு சர்ச்சுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படுது சார்? அவருக்குன்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பாடி அவருக்கு மேலே இல்லை. ஏன்னா ஹீ இஸ் த பாஸ் ஆஃப் இஸ் ஓன். அவருக்குன்னு தனி ஆர்கனைசேஷன் உண்டு. அவரை மானிட்டர் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன் எதுவும் கிடையாது. கிங்ஸ் ஜெனரேஷனா அப்படின்ற அது ஜெனரேஷன் அப்படின்னு ஒரு சர்ச்சு. இப்போ அதனுடைய பாஸே அவர் தான். அதனுடைய என்ன சொல்ல போனால் தலைமை பாஸ்டர். அதுலேயும் பங்கு பிரிக்கிறதுல வந்து ஏதோ பிரச்சனை வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அசோசியேட் ஒருத்தர் இருந்தார், அதில் பங்கு தசம பாகம் பிரிக்கிறதுல அதில் ஒரு பிரச்சனை வந்து தான் இந்த இத்தனை. அதான் தம்பி, அன்புதான் ஆன்மீகத்தின் சாராம்சம் என்பது நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புதான் ஆன்மீகத்தின் சாராம்சமானால், ஏன்னா கடவுள் அன்பாகவே இருக்கிறதுனால, தேவன் அன்பாகவே இருக்கான்னு பைபிளில் போட்டிருக்கு. இப்போ இறைவன் அன்பாகவே இருக்கிறதுனால அன்புதான் ஆன்மீகத்தின் சாராம்சமாக இருக்குமானால் இந்த படம் பிரிக்கிறது, இந்த சொத்து பிரிக்கிறது எல்லாம் பிரச்சனையே வராது. ஆக்சுவலாக அவன்கிட்ட கொடுத்துருங்க சார், அவன் எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லுவான். அன்புள்ளவன் எந்த குறையும் கடவுள் அவனுக்கு வைக்கவும் மாட்டார். என்னை பொறுத்தவரையில் இந்த மண்ணுக்குரிய வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு நல்ல தரமான ஆன்மீகவாதி போராட மாட்டான். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு. he will not crave actually for the worldly blessings. he will only be keeping his eyes on the eternity and the eternal life. அதை பற்றி தான் அவன் அக்கறை உள்ளவனாக இருப்பான். இந்த மண்ணுக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி ஒன்றும் பெருசுப்படுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.